அனைத்து நல்லுறங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். எப்போவுமே காலையில் அப்டேட் வந்து கொஞ்சம் ஒரு சிறப்பான அப்டேட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம கொடுத்த அப்டேட்லேயே. ஏன்னா நேற்று இரவு நடந்த முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு பதிவாக பார்க்குறோம். நம்ம நேற்று இரவு பதிவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பதிவுக்கும் என்டையர்லி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கூட பார்க்கலாம். ஏன்னா நம்ம 80வது அப்டேட் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். அதே சமயத்தில் ஈரான் தனது 80வது அலையை வீசி இருக்காங்க. நேற்று மிகப்பெரிய ஒரு டீட்டெயிலான டெப்த்தாக அவங்க வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து ஒரு பெரிய ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாங்க. ஈரானுக்கான எச்சரிக்கையும் கொடுத்தாங்க, பேச்சுவார்த்தையும் நடத்துகிறேன்றாங்க. ஈரான் தரப்பில் பதில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க ஒரு மாதிரி ஈரானும் அமெரிக்காவும் அப்படியே இப்படி போனால் கூட இஸ்ரேல் தனது திட்டவட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எதனாலும் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்று பேசுங்க, நான் கொஞ்சம் தாக்கல் நடத்திட்டு இருக்கிறேன்ற மாதிரி தான் தோணுது. அவங்களும் ஈரானும் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈரான் ஒரு அடி அடித்தாங்கன்னா டெல் அவீவில் இஸ்ரேல் குறைஞ்சது ஒரு 50லேருந்து 60 அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து நாங்கள் நிலைக்குலையை வைப்புன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க, அவங்களும் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் இந்த பதிவில் நேற்று நடந்ததில் யார் யாருக்கு என்னென்ன தாக்குதல் நிகழ்ந்தது, அதில் ஈராக் பெரிய ஒரு சம்பவம். ஆல்மோஸ்ட் ஒரு ரீஜனல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்ல முடியும். முழுமையாக ஈரான் பக்கம் நின்றுட்டாங்க. இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த 80வது அப்டேட்டில் முதல் பதிவாக ஈரானிடம் கிட்டத்தட்ட இணைந்ததாகவே நான் பார்க்குறேன் நான். அப்புறம் மற்ற நிகழ்வுகள், தாக்குதல்கள், சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள், அப்புறம் திடீர்னு சவுதி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்து விடலாம். வாங்க நண்பர்களே, அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவாக பற்றி விடலாம். ஸோ வாக்காளர் பெருமக்களே, வாக்காளர் திருவிழாவுக்கு தயாராக இருந்துட்டீங்களா? உங்கள் மனசுக்கு என்ன படுதோ சரின்னு செய்யுங்க, சரின்னு ஓட்டு போடுங்க. சரியா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் தகவல், நான் துபாயிலிருந்து ராஜ்குமாரா தினந்தோறும் பதிவு போட்டே இருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு 10 கமெண்ட்டுக்குள்ளே. அது இல்லாமல் குவைத்து, இந்த 2 பகுதியில் என்னென்னா ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. துபாயில் கூட இல்லை, ஃபஸ்ட்டு குவைத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய மக்கள் இதுக்கப்புறம் டோரு க்ளோஸ் பண்ணிவிடுங்க, வீடு ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் வெளியே வர்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சில சமயத்தில் எச்சரிக்கை கொடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா கொஞ்சம் ரேடியேஷன் வர மாதிரி இருக்குது, ரேடியோ ரேடியேஷன் வர மாதிரி இருக்குது. அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் பேனிக்கெல்லாம் ஆக வேண்டான்றது சொல்லிட்டாங்க. பேனிக் ஆக வேண்டாம், அதுக்கான அறிகுறிகள் இருந்ததுன்னா நாங்கள் சொல்கிறோம், ஆனால் நீங்கள் ப்ரிகாஷனரியாக இருக்கிறது நல்லதுன்றாங்க. ஏன்னா இந்த யுத்த காலம் எதை நோக்கி செல்கிறது அப்படின்றது புரியுது. அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்பே சொல்லியிருந்தேன், ஈரானில் இருக்கக்கூடிய இந்த புஷீர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு ஏதோ சம்திங் டேமேஜ் ஆகிருக்குன்ற ஒரு சந்தேகம் வலுத்திருக்கிறது. IAEA இன்னும் தனது கருத்துக்களை எதுவுமே பதிவு செய்யாமல் இருக்காங்க. ஈரானுடைய ரோசாட்டமில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்டத்தட்ட 150 ஊழியர்களுக்கு மேலே நாங்கள் வெளியேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. அதனால் ஏதாவது அந்த இடத்துல சம்பவம் இருக்குமோன்ற ஒரு பதற்றம் தொற்றி இருக்கிறது. ஈரான் பாதிக்கிறத விட ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய UAE குவைத்தோ பாதிக்கும் அப்படின்ற ஒரு அச்சம். ஆனால் அந்தளவுக்கு போகாது. அதனால் முன்கூட்டியே சொல்கிறாங்க. இது நான் ஒரு பேனிக் ஆகணும்லாம் சொல்ல, அவங்க சொன்னாங்கன்னா அந்த ப்ரிகாஷனரியாக என்னென்ன எடுக்கணுமோ அதை எடுத்துருங்க. சம்பவம் நம்பர் 1, இது எல்லாமே ரொம்ப பரபரப்பின் உச்சம். சம்பவம் நம்பர் 2, த ஈராக் ஆர்ம்டு ஃபோர்ஸும் ஈராக் கவுன்சில் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டியும் இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் பதில் தாக்குதல் அமெரிக்க நிலைகள் மீதோ இஸ்ரேல் நிலைகள் மீதோ இல்லை அமெரிக்கா மீதோ இல்லை இஸ்ரேல் மீதோ நீங்கள் தாக்குதலை நடத்தி கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை தடுக்க மாட்டோம், கோ இட் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க. இது பெரிய ஒரு ரீஜனல் சேஞ்சஸ். ஏன்னா வழக்கமாக ஈராக் அரசாங்கம் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருந்தது. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்பு, 24 மணி நேரம் ஒரு 2 நாளே ஆயிடுச்சு, அங்கே இருக்கக்கூடிய நேட்டோ படைகளை வெளியேற்றிட்டாங்க. இன்னும் அங்கோட விக்டோரியா பேசன் இருக்குது. இன்னும் அது இல்லாமல் அமெரிக்க நிலைகள்லாம் பெரிய அளவுக்கு இருக்குது, குடியிருப்புகள்லாம் இன்னும் அங்கேயே தான் இருக்காங்க. தொடர்ந்து ஈராக்குக்குள்ளே ISIS தீவிரவாதிகள் எதிரான போராட்டத்தில் நேட்டோ விலகி கொள்ளப்பட்டாலும் அமெரிக்காவுடைய படைகள் தொடர்ந்து இருக்கிறது. திடீரென்று நேற்று இரவு இந்திய நேரப்படி ஒரு 12 மணிக்கு ஈராக் அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸுக்கு ஃபுல் அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. கோயிட் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரீஜனலும்
ஈரான் பக்கம் சார்ந்த மாதிரி தான் பார்க்கலாம். ஏன் ஈராக் அரசாங்கம் திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னா, அந்த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸில் ஒரு 12 பேர் தூக்குனாங்க. குறிப்பாக அங்கே இப்போ ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மிக முக்கிய நபர்கள். நான் உங்களுக்கு நேற்றே பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன். இப்போ சிரியாவுக்குள்ளார எப்படி அந்த அகமத் அல் ஜொலானி திடீர்னு ஓடி வந்து ஆட்சி பிடிச்சி அதிபராக உக்காந்தாரோ, அதே மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு மனிதர்கள் 12 பேர்த்து தூக்கிட்டாங்க. யார்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து. இப்போ கூட ஈராக் வந்து அமெரிக்கா பக்கம் இருந்தாங்கன்னா ஈராக்குடைய அரசாங்கத்தை ஒட்டுமொத்த மக்கள் கிளர்த்தெழுந்து போட்டு பொலன்னு பொழந்து வெளியே போன்னு துரத்தி விட்டுருவாங்க. உடனே 2 நாளில் மக்கள் புரட்சி வெடிச்சு போயிடும். அதனால ஈராக் அரசாங்கம் வேற வழியே இல்லாமல் நீ பண்ணிக்கோங்கப்பா, உங்களை அடிச்சிட்டாங்கல்ல, நீங்கள் பண்ணிக்கோங்க, என்னன்னாலும் நீங்கள் பண்ணுறதா பண்ணிக்கோ, நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அழகாக போயிட்டு அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ் யாருன்னா அவங்க முழுக்க ஈரான் ஆதரவு பெற்ற மிகப்பெரிய ஒரு குழுக்கள். அதாவது இப்போ ஈராக்குள்ளார ஒரு 18-20 ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கெல்லாம் ஒரு தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு தலைமை நபர்களை தூக்கிட்டாங்க இல்லையா. அதனால இப்போ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரே குஷி மோட்ல இருக்கிறாங்க. ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு உத்தரவா. ஏன்னா இத்தனை நாள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் ஈராக்குடைய மிலிட்டரி அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாம் வாங்க நண்பர்களே ஒன்னா சேர்த்து அடிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு அட்டாக் அப்படி நேர தூக்கி ஈரான் கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல ஈரான் வெற்றி பெற்றிருக்கிறதா இந்த இடத்துலனா? ஆமா. ஏன்னா இதை வைத்து தான் அந்த குர்திஸ் ரீஜியன்ல இருந்து ஒரு பெரிய கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்பணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க அமெரிக்கா. பெரிய திட்டங்கள்லாம் தீட்டினாங்க. அதுக்கான இது பிளான் A B C எல்லாம் போனாங்க. கடைசி நேரம் வரைக்கும் நுழைய முடியாமல் கடைசியில் பார்த்தா முழுமையாக ரீஜனல் சேஞ்ச் ஆகி போச்சு. இதுக்கப்புறம் அங்கேருந்து குருதி சொல்ல வந்தாங்கன்னா பெரிய ரிஸ்க் ஆகிடும். பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வென்று விட்டது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்ககிட்ட நான் ஏன் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து இது வளவலன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். பாஸ் இது மிகப்பெரிய நியூஸ் பாஸ். ஒட்டுமொத்த ஈராக்குமே மாறிடுச்சு பாஸ். ஏன்னா அடுத்து வரக்கூடிய டைலாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான டைலாக்காக இருக்குது. நான் உங்களுக்கு ஈராக்குடைய வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன். நேற்று நடத்திய தாக்குதல் 1, 2, 3, 4 அந்த ஈரானுடைய எல்லை பகுதியை ஒட்டியே நடத்தப்பட்ட தாக்குதல். ஒன்று வந்து இந்த ரமாடி என்ற பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல். இது எல்லாமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. 1 அப்படின்னு நம்பர் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல தான் அவங்க அந்த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ்னுடைய முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற இடம். அவங்க கேம்பே அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளும் தாக்குதல்களும் பார்க்க முடியுது. பதில் தாக்குதல் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரோன் வந்து அமெரிக்கானுடைய ஹவாக் ஹெலிகாப்டர் ஒன்று தாக்கல் நடத்திட்டாங்க. பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டர் ட்ரோன் மூலயமா தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் அமெரிக்கானுடைய US பர்சனல் குடியிருக்கக்கூடிய ஹவுஸ் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, அதை அடிச்சிட்டாங்க. ட்ரோன் மூலிமா அடிச்சிட்டாங்க. இனி வருகின்ற காலங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த காலங்களாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. ஆனால் அமெரிக்காவோட நிலைப்பாடை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு நேற்று இரவு பதிவில் கொஞ்சம் அப்படின்னு பேசியிருந்தா கூட அமெரிக்கா தனது நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாங்களான்னா தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது ஒட்டுமொத்தமாக ரீஜனல் சேஞ்ச் வருதானா வருதுன்றாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் என்னிடம் வந்து சந்தித்தார், பல பரிசு பொருட்களை கொடுத்தார், பல பணங்களையும் கொடுத்தார் அப்படின்றார். அப்போ இதுவே ஒரு கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு நபர் சொன்னார்னா இதுவே அஃபென்ஸ் தான். ஏன்னா கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க எனக்கு வந்து பணம் கொடுத்தாங்க, பரிசு பொருள்லாம் கொடுத்தாங்கன்னா அது கிஃப்டாக கொடுக்கறது வேறு, பணம் எல்லாம் வாங்கக்கூடாது. பட் இவர் சொல்கிறாரு, இது எதுக்காக சொல்கிறாருன்னா நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்கிறீங்களே, இல்லை ஈரான்லேருந்து ஒரு பர்டிகுலர் நபர் வந்தாருன்றார். யார் தான் எனக்கும் தெரியல, அவரு சொல்லவும் மாட்டேன்றாரு, சொன்னால் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எங்கள் டீம், எந்த டீம், எங்கள் JD வான்ஸ் அவர்கள் பேச போகிறார், மார்க்கோ ரூபியோ அவர்கள் பேச போகிறார், ஜெரால்டு குஷ்னர் அவர்கள், எல்லாமே ஸ்மார்ட் காய், இவங்க எல்லாமே பேசி இது ஒரு பேச்சுவார்த்தைக்கு தீர்வு கொண்டு போகிறாங்க. அவங்க ரெடி ஆகுறாங்க. அவங்க சொல்லிட்டாங்களா வந்து ட்ரம்ப் கிட்ட, ட்ரம்ப் ஐயா இது மாதிரி நான் அணு ஆயுதத்தை வச்சிருக்கவே மாட்டேன், ஐயோ என்னை விட்டுருங்க, வச்சிருக்க மாட்டேன், வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் ட்ரம்ப் ஐயா. சரி போப்பா நான் பார்த்துக்கிறேன், போ பேச்சுவார்த்தை நடத்துங்க போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாராம். பாஸ் இது வந்து ரொம்ப சீரியஸாக வெள்ளை மாளிகையில் நின்று பேசிட்டு இருக்கிறாரு. இது நம்புறவங்களுக்கு நம்பாதவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு சோறு, அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொல்கிறாரு பாஸ், வேறு வழியில் சுற்றி இருக்கக்கூடிய அவங்க சகாக்கள் நிற்கிறாங்க. அரசாங்கப்பூர்வ அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு சொல்லும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எந்த இடத்துல. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 82% ட்ரெஸ் ஆயிரு ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டோம், சரி அழிச்சிட்டோம்,
நேவல் பேஸ் கிடையாது, ஏர்ஃபோர்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அவங்களால மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அவங்களால கற்பனைக்கு எட்ட முடியாத தாக்குதல், 1400 மிசைல்ஸ், பேட்ரியாட்டிக் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அடித்து துவம்சம் பண்ணி வச்சுருக்குறோங்க. ஒன்று தான், குவைத்து தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க. தவறுதலாக எங்களுடைய 3 விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாங்க. அப்புறம் கல்ஃப் நாடுகளுக்கு இதுக்கப்புறம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுக்கப்புறம் நேட்டோ நாடுகளை என்ன மாதிரி உருவாக்குறோமோ அதே மாதிரி நேட்டோ நாடுகளை உருவாக்க போகிறோம். சவுதி வந்து கேட்டாங்க, பாஸ் இது மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கலாமா இந்த வாரில் அப்படின்னு பார்த்தா, வெயிட் பண்ணு, நம்ம பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இது முடியலனா நீ வந்து ஜாயின் பண்ணிக்க வாப்பா அப்படின்னு சொன்னாராம். பீட்டர் எக்ஸத் வந்து திடீர்னு ஓடி வந்து அதுக்கப்புறம் அவர் பேசும்போது சொல்கிறாரு, இது வந்து ஈராக்கும் ஆப்கானிஸ்தான் யுத்தம் மாதிரிலாம் கிடையாது, ஏக் மார் தோன் துக்கடான்ற மாதிரி தான், வெற்று 1 துண்டு 2ன்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. அடிக்கிறோம், ஆயுதங்கள் மூலியமா தீர்வு கண்டிருக்கோம், பாம் மூலியமா தீர்வு கண்டிருக்கிறோம். அடிச்ச அடியில் கல்லங்கி போய் நிற்கிறது ஈரான். ஐயா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம் என்று ஓடி வருகிறார்கள். இது எங்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. உடனே நீங்கள் நினைக்கலாம், எப்பா கனவுல பேசுனாங்களா நிஜமாக பேசுனாங்களா, தண்ணி தெளிச்சு விட வேண்டித்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை பாஸ், அவங்க சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க, நானும் அதனால தான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன் நான். அதனால் நாங்கள் என்னென்ன அவங்களால முடியுமோ அவங்களால மீண்டு எழ முடியாத அடிகளை அடித்தோம். அவங்க வேற வழியே இல்லாமல் நாங்கள் கொடுக்குற ஆஃபரை அவங்க ஒத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இனி நடக்கிற நிகழ்வுகள் மறுபடியும் ஈரான் என்ற ஒரு நாடு இல்லாமல் போகிவிடும். இது எச்சரிக்கையான பதிவாக இருக்கலாம், இது மிரட்டலுக்கான பதிவாக இருக்கலாம், உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கான நிர்பந்தமாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவரு யாரு பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து பயங்கரமாக பேசுறாரு. அவர் பேசின பேச்சை பார்த்தா 4 குண்டு விழுந்திருக்கும் போல, அந்த மாதிரி அவர் பேசுறாரு. ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரிஜிம் சேஞ்ச் தான் இது, வெற்றி மாபெரும் வெற்றி, இலை வெட்டுங்களே, கேட்க வெட்டுங்களே, கூட்டுங்களே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட வெற்றி ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ரிஜிம் சேஞ்ச் வந்துடுச்சு, யாரும் லீடர் இல்லை அங்கே. இப்போ ஈரானில் யாருப்பா லீடரு? யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் ஒருத்தர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், கண்டிப்பாக அவர் தான் இனி ஈரானை வந்து வழி நடத்த போகிறார். ஒருவேளை இவங்க போய் இந்த ரேசா பலாவி கிட்ட பேசுவாரோ, அவர் தான் ஈரான் அவர் எல்லாமே கூட பர்மிஷன் கொடுப்பாரு, முடிஞ்சால் ட்ரம்ப்பை கூட அங்கே அதிபராக கூட உட்கார வைப்பார். அவர்கிட்ட பேசிட்டு ஒரு கதையை விட்டுட்டு இருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த 12 அம்ச கோரிக்கையை பார்க்கும்போதே உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இது என்ன நடக்க போகுதுன்றத. 12 அம்ச கோரிக்கை யார் அமெரிக்கா தரப்பில் வெளியிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 மந்த் சீஸ்ஃபயர், 1 மாதத்துக்குள்ள என்ன நடக்கும்னா எல்லா நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸும் டிஸ்மேண்டில் பண்ணிடணும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாது, யுரேனியம் என்ரிச்மெண்ட் இருக்கக்கூடாது, எல்லா நியூக்ளியர் மெட்டீரியலும் ஐஏஏவுக்கு கொடுத்துடணும், நட்டான், சிஸ்வான், ஃபர்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஐஏஏ இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து நீங்கள் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, உள்ள எந்த இடத்துலனாலும் வரலாம், டீ குடிக்கலாம், போகலாம், அந்த மாதிரி இருக்கணும். அபாண்டன் ரீஜனல் வந்து ப்ராக்சிஸ்னா அந்த ப்ராக்சிஸுக்கு கொடுக்கப்படுகிற, அதாவது இப்போ ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்களா அது எல்லாத்தையும் நீ கைவிடணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. ஆல் ஃபண்டிங் அண்டு ஆர்மி ஆஃப் ப்ராக்சிஸ், அதாவது ஃபண்டிங் பாதிக்கு மேலே ஒட்டுமொத்தமாக ஆயுதங்களை நிறுத்தணுன்றாங்க. ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் ஓப்பன் பண்ணணும், அது மூலியமாக எங்கள் கண்ட்ரோலுக்கு வரணுன்ட்டாங்க அமெரிக்கா. லிமிட் மிசைல் ப்ரோக்ராம் கண்டிப்பாக இருக்கணுன்றாங்க. டிஃபென்ஸையும் ஒன்லி மிலிட்ரி ஃபோர்ஸஸ் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கணும், தற்காத்துக்கிறதுனா மிலிட்ரி ஃபோர்ஸ் வேணால் வச்சுக்கோங்கன்றாங்க. அப்புறம் சான்சேஷன் பொருளாதார தடைகளை ஒரு சில விஷயத்தில் நாங்கள் விளக்க போகிறோம். பஷீர் நியூக்ளியர் எனர்ஜியை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் மீதி வந்து ஒரு சில பொருளாதார தடைகளை நாங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம். இனி அமெரிக்காவுக்குள்ளார நியூக்ளியரை வைத்து மக்களுக்காக நீங்கள் மின்சாரத்தை தயாரிக்கணும்னா எங்களோட இணைஞ்சுக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு தயாரித்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, இதை நான் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்க வைக்கிற கோரிக்கை பார்க்கணும். இந்த கோரிக்கையில் அமெரிக்கானுடைய டாமினேஷன் இருக்கா இல்லையானா டாமினேட் இருக்குது, முழுக்க அமெரிக்கானுடைய டாமினேஷன் இருக்குது. அப்போ அமெரிக்கா இறங்கி வர மாதிரி இருந்தால் அவங்க இந்த கோரிக்கையில் இறங்கி வந்திருப்பாங்க. பட் அவங்க இறங்கி வந்த மாதிரி தெரியல, அதே கண்டிஷனில் இருக்காங்க, அதே மாடல் இருக்காங்க, அதே கான்செப்ட் இருக்காங்க. கண்டிப்பாக ரிஜிம் சேஞ்ச் இருக்குது, எந்த மாற்றுக்கிறது இல்லை, கான்ஃபிடண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோன்னா வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் 3000 வீரர்களுக்கு மேலே கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து இறங்கி இருக்கிறாங்க அப்புறமா சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு சில வரைபடங்கள்லாம் விட்டாங்க. ஸோ நம்ம ஓவராக போக வேண்டாம், இருந்தாலும் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா இந்த முழு பகுதியை இராணுவத்தை இறங்கி தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர மாதிரியும், அங்கே மேலே முக்கியமான அணு உலைகள் இருக்குல்ல, இது எல்லாமே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. அடுத்த கட்ட பிளானில் இருக்காங்க, அதுக்கான எக்ஸிக்யூஷன் வந்து போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, எங்களுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, எங்களுடைய ஒரே நோக்கம்
ஈரான் கிட்ட அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை முழுமையாக ஒழிக்கிறது. நீங்கள் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துங்க, நாங்கள் ஒரு பக்கம் தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்கோம், எங்கள் இலக்குகளை நோக்கி நாங்கள் போயிட்டே இருக்கிறோம், நாங்களாம் எதுக்குமே வாய்ப்பில்லை, அடிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில். இப்போ நம்ம ஈரான் கிட்ட வரலாம். ஈரான் வந்து அவங்க வளன்னு 12 பாயிண்ட் கொடுத்தா கூட 6 பாயிண்டில் முடிக்கிறாங்க ஈரான் தரப்பில். நீங்கள் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பேஸ் எல்லாத்தையும் தூக்கிடுங்க, நான் திரும்பி பார்க்குறதுக்குள்ள போயிடுங்க, திரும்பி பார்த்தீங்கன்னாவே டேஞ்சர் தான். ரெண்டாவது, நோ ஃபர்தர், எங்களை மறுபடியும் நீங்கள் தாக்குதல் நடத்த மாட்டேன்னு கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணிட்டு கிளம்பிடுங்கன்றாங்க. அவ்வளோதான், சத்தியம் அதையும் மீறி வந்தீங்கன்னா சாமி உங்களை கண்ணை குத்திரும் அப்படின்றாங்க. மூன்றாவது, ஹெஸ்புல்லா மீது நீங்கள் தாக்கல் உடனே நிறுத்தணும், எல்லா பொருளாதார தடைகளையும் நீக்கணும், தாக்கல் நடத்தப்பட்டதுக்கு இழப்பீடுகளை நீங்கள் கொடுக்கணும், இதுக்கப்புறம் மிசைல்ஸ் ப்ரோக்ராமுக்கு எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது அப்படின்றாங்க. அதிலும் குறிப்பாக என்ன தெரியுங்களா, நான் நேற்று சொன்ன மாதிரி தான் கல்லாப்பட்டி சிங்காரமாக மாற போகிறாங்க ஈரான். இதுக்கப்புறம் சப்போஸ் இதில் அமெரிக்கா வந்து கொஞ்சம் லூசோல் விட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு 80 பில்லியன் வரும்ன்றாங்க. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் எந்த செலவுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது, எந்த வியாபாரமும் பண்ண தேவையில்ல. ஒரு குறுக்கா ஒரு கேட்டை ஒன்று போட்டுட்டு அப்படியே வாப்பா பணத்தை கொடு அப்படின்னா 80 பில்லியன் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் எல்லாத்தையும் மிஞ்சிட்டு வந்து நின்றுவாங்க பொருளாதாரத்தில். அப்படி ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இழப்புகள் பல இருந்தால் கூட இந்த யுத்தம் வாழ்வாசாவா போராட்டத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொஞ்சம் பேக் எடுத்து விட்டுட்டாங்கன்னா இனி ஈரானுக்கான எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. ஏற்கனவே அங்கே ஈராக் வந்து பெரிய அளவுக்கு இருக்காங்க, அதாவது இப்போ ரீஜனலாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது பெரிய சக்ஸஸாக பார்க்குறாங்க ஈரான் தரப்பில். வெற்றி மாபெரும் வெற்றின்றாங்க. இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸும் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்கன்னா பெரிய ரிஸ்க்கு. அதனால் இந்த யுத்தம் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நினைக்கிற மாதிரி அந்த தண்ணி தெளிச்சு விட்டால் தான் கொஞ்சம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அடுத்த பிளான் பிசிக்கான திட்டங்களை போனால் மட்டும்தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் அமெரிக்கா கெஞ்சின மாதிரி இருந்தால் கூட கோட்டசாமி ஒரு தடவை திடீர்னு ஐயோ வேண்டாம் இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சா கூட ஏதோ ஒரு வகையில் இது அணு ஆயுத யுத்தத்தை நோக்கி தான் போகும், வேணா பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது. ஏன்னா இப்பயே அந்த ரேடியேஷனுக்கான அறிகுறிலாம் தெரியுது, அதுக்கான வழிமுறைகள் இருக்கும். அதனால தான் ஈரான் தரப்பில் இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க, இப்போ கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்புறதோ இல்லை நீங்கள் எங்களோட நிலைகள் மீதும் நீங்கள் தாக்கல் நடத்துறதோ எல்லா ஏரியாவும் ஒரு இடத்துல கூட ரேடியேஷன் இருக்காது, எல்லா இடத்துலையும் வெளியே வர வச்சிருவோம், கம்ப்ளீட்டாக ஒரு மக்கள் கூட வாழ முடியாமல் பண்ணிடுவோம். ஒன்று. இரண்டாவது, பக்ரைன் அண்ட் கத்தார் நாங்கள் கைப்பற்ற போகிறோம், நீங்கள் கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்புனீங்கன்னா நாங்கள் பக்ரைனும் கத்தாரையும் உடனடியாக கைப்பற்ற போகிறோம், நீங்கள் நுழைஞ்சினாவே நாங்கள் பிடிச்சிருவோன்றாங்க. நாங்கள் இதற்காக 40 வருடங்களாக காத்து கொண்டு இருந்தோம், எப்பொழுது வலையில் வந்து விழுவீர்கள் என்று காத்து கொண்டு இருந்தோம். இது ஏதோ நாங்கள் பேச்சுவார்த்தை ஃபெயிலர்னாலாம் கிடையாது, நாங்கள் காத்திருந்து உங்களை தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு யார் தரப்பு சொல்கிறாங்க, ஈரான் சொல்கிறாங்க. இதுக்காக நாங்கள் அணுவாக நொடியாக நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், பொறியில் வந்து விழுந்துட்டீங்க, இனி எங்கள் அடியை பாருங்கன்றாங்க ஈரான் தரப்பில். அப்போ இருக்கிற சூழ்நிலையை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. 2 தரப்புலையும் வெறிபிடித்த வேங்கைகளாக இருக்காங்க. 2 தரப்புலையுமே யார், அமெரிக்கா கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க, இஸ்ரேலும் ஈரானையும் சொல்கிறேன் நான், கொஞ்சம் மாட்டின் முழிக்கிறது அரபு நாடுகள் தான். அதுவும் குவைத்தில் இருக்கிற மக்கள், துபாயில் இருக்கிற மக்கள், இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக முடியும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டேஞ்சராகவே போயிட்டுருக்குல்ல, அதை வச்சு சொல்கிறேன். அதற்காக நீ யாரும் உங்களுடைய நம்பிக்கையை இழந்துடாதீங்க, நல்லா தான் இருக்கும். சும்மா அப்படி மிரட்டல் தான் அப்படி இருக்கும், அதிகமாக மிரட்டுறவங்க சரியாக பண்ண மாட்டாங்க எப்போவுமே. இந்த சைலண்ட்டாக காரியத்தை சாதிக்கிறாங்க பற்றி அவங்க தான் பண்ணுவாங்க, பயத்தின் வெளிப்பாடில் கூட மிரட்டுவாங்க. நிறைய இடத்துல இந்த தெரு சண்டையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பயங்கர வாயில சண்டை போடுவாங்க, அடிக்கிற மாதிரி போவாங்க, அடிக்க மாட்டாங்க. அதனால் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க, யார் ஒருவர் ரொம்ப அதிகமாக வரம்புக்கு மீறி ரொம்ப பெரிய டைலாக்லாம் பேசுகிறாங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெருசாக இருக்காதுன்றதுல மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நான் யாரை சொல்கிறது நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா நேற்று இரவு நடத்திய தாக்குதல், குறிப்பாக ஈரான் இருக்காங்கள்ல, ஈரான் வந்து 80வது அலையில் குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூல் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது, அங்கே அடிச்சிட்டாங்க. காலையில் நம்ம இந்திய நேரப்படி ஒரு 5:30 மணி இருக்கும், அவசரகால அறிவிப்பு, விமானங்கள் உடனே க்ளோஸ் பண்ணுறாங்க, பரபரப்பான ஒரு சூழ்நிலை. 2வது, கொத்து குண்டுகளை அனுப்பிட்டாங்க. மொத்தம் 3 ஏவுகணைகள் அனுப்புனாங்க. 3 ஏவுகணைகளில் 2 சுட்டு வீழ்த்திட்டாங்க. 3வது கொத்து குண்டுகளை அனுப்புனாங்க. அது டெல்லவியூவில் பெரிய அட்டாக், ஒரு குடியிருப்பின் மீது விழுந்திருக்கு. குடியிருப்பு மீது விழுந்ததில் பெரிய தாக்குதல். கேஷுவாலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் நான். 3வது பதிவு, ஹெஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்க, தாக்கல் நடத்தினதில் அங்கே நார்த் பகுதியில் சதர்ன் லெபனான் பகுதி ஒட்டி
ஒரு வீட்டின் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்குதா சொல்கிறாங்க. இடையில ஓடி வந்து மேக்ரான் அவர்கள் பெசஸ்கியன் அவர்கிட்ட பேசிட்டு இந்த யுத்தத்தை நிறுத்தணும், இதை உலகளாவிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்மஸ் ஓப்பன் பண்ணி விடணும், நாங்கள்லாம் பாரு அமைதியாக ஒதுங்கி தான் நிற்கிறோம், எங்களை ஏங்க நீங்கள் எதிரி லிஸ்ட்டில் சேர்த்துறீங்க, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிறோம், இது வரைக்கும் உங்களை எதிர்த்து பேசணுமா, உங்களுக்கு எதனா இராணுவ நடவடிக்கை எடுத்துமா, என்ன ஏன் நீங்கள் அமெரிக்கா லிஸ்ட்டில் சேர்த்துறீங்க, விடுங்க, நான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவேன், எங்கள் கப்பலை விடுங்க முதல்ல அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறாரு இமானுவேல் மேக்ரான் அவர்கள். கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம் பிரான்ஸுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்களான்னு தெரியல. நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பாகிஸ்தான் ஓடி வந்து இடைநிலையாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேற்றுக்கிட்டாங்கல்ல, இன்னையிலிருந்து பாகிஸ்தான் போகக்கூடிய கப்பலை நிறுத்திட்டாங்களாம். யார்? ஈரான் தரப்பில் அங்கேருந்து வந்த செய்தி சொல்லுது. அப்படின்னா பாகிஸ்தான் வந்து என்ன பிளேம் பண்ண வைக்கிறாங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி நடத்தி கடைசியில் ஈரான் உடன்படலை, அதனால் நான் இங்கே இருக்கக்கூடிய நிலைகளை நான் வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக பாகிஸ்தான் வராங்களான்னு இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க ஈரான். ஏன்னா நான் தாம்மா நடுநிலை வகித்தேன், ஈரான் வந்து கொஞ்சம் சரியில்லைப்பா, பேச்சுவார்த்தைக்கே ஒத்து வர மாட்டேன்றாங்க, அதனால் நான் இப்படி போகிறேன்னு சொல்ல வராதுன்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை ஈரானுக்கு எதிராக போட்டாங்கன்னா ஈராக் மாதிரி தான் பாகிஸ்தானுக்குள்ளாரையும் மிகப்பெரிய ஒரு ரிஜிம் சேஞ்ச் வந்துடும், நவாப் ஷெரீப் உடைய ஆட்சி காலம் மிகப்பெரிய அளவுக்கு முடிந்துவிடும் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் குறிப்பாக தெஹரான் மீது குறி வைத்தாங்க இல்லையா, தெஹரான் மற்றும் மற்ற இடத்துல. இது எனக்கு ஒரே ஒரு டவுட்டாக இருக்குது. நேற்று நான் இஸ்ரேல் மட்டும் தான் அடித்தாங்கன்னு நினச்சேன், ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அமெரிக்காவும் சேர்ந்து தான் தாக்கல் நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நேற்று இரவே கொஞ்சம் டவுட்டாக இருந்துன்னு சொன்னேன். 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் ஒரு 7-8 பகுதியில் தொடர்ந்து குறி வைத்து இலக்குகள் வைத்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க. நேற்று அமெரிக்கானுடைய ஒரு ட்ரோன் ஒன்று, யுஏஇ ட்ரோன் ஒன்று சுட்டு வீழ்த்திட்டு தான் ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பாகங்கள் வந்து கிடைத்திருக்கிறது. ஸோ டேப்ரிஸ் என்ற பகுதியில் தான் பெரிய அளவுக்கான ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. மேலே பாருங்கள், அதாவது ஈராக் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குர்தீஸ் ரீஜன் பக்கத்தில், அந்த இடத்துல தான் பெரிய பாதிப்புகள். இவங்க பெருசாக பிரதானமாக குறி வைக்கிறது அந்த சிராஸ் பகுதி, தெஹரன், இஸ்ஃபஹான் இந்த மாதிரி பகுதியை தான் பெருசாக வந்து குறி வைக்கிறாங்க அப்படின்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். மறுபடியும் இன்றைக்கி காலையில் குவாசின் ப்ராவினன்ஸ் பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் ஒன்று அட்டாக் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அல்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் ஒன்று, பயங்கர ஆயுத குடோன்கள் இருந்திருக்கும் போல் பற்றி எரிஞ்சு அந்த இடத்துல வந்து ஒரு அதிர்வு உணர்ந்தவை மக்கள் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல யாசிட் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் ஈரான் பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. இஸ்ஃபஹான் பக்கத்தில் அவங்களுடைய முக்கிய ஆயுத குடோன்கள் ஒரு 120 மியூனேஷனுக்கு மேலே பேலஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லான்ச்சிங் சைட்டு, ஒரு கம்பேக்ட் வெப்பன் ப்ரொடக்ஷன் சைட்டு, டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் ஈரான் டெரர் ரீஜன் இருக்கக்கூடிய பகுதியை அழிச்சிட்டோம். இன்னைக்கு அதனால தான் இஸ்ஃபஹான் அந்த மாதிரி இருந்துன்றாங்க. டபரீஸ் என்ற பகுதியில் மறுபடியும் இன்றைக்கி அதிகாலையில் தாக்கல் நிறுத்தியிருந்தாங்க. காலையில் கூட பெரிய அளவுக்கு பற்றி எரிஞ்சிருந்ததுன்னு பார்த்தாங்க. கராஜ், இஸ்ஃபஹான், சிராஸ் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இதுவரை 700-600 மிசைல்ஸ் அட்டாக்கை நாங்கள் தடுத்துருக்கிறோம். பாலஸ்டிக் ஏவுகணைகளை வெளியே வரும்போது வெளியே வந்து நிகழாமல் நாங்கள் வந்து தாக்கல் நிகழ்த்திருக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஈரான் ஒரு வேவ் அனுப்புனாங்கன்னா பதிலுக்கு இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 80 அட்டாக் வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ தாக்குதல்லாம் குறையல. ஹெஸ்புல்லாவில் மிக முக்கியமான பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டை மறுபடியும் நேற்று இரவு தாக்கல் நடத்தியிருக்காங்க. அங்கே ஹெஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய, ஹெஸ்புல்லான்ற பாருங்க லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே ஹெஸ்புல்லாவுடைய ஃபேமிலியை கண்டுபிடிச்சி நீ கிளம்புங்க இருக்காத, உங்களால் தான் எங்களுக்கு பிரச்சனையே வருதுன்னு துரத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஊடகங்கள் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. ஆனால் நான் ஏற்கனவே பார்த்தேன், மக்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவை விட ஹெஸ்புல்லாவுக்கான ஆதரவுகள் அதிகமாக இருக்குது லெபனானில். ஆனால் இது எப்படி ஏதோ ஒரு இடத்துல மட்டும் வச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த லெபனானில் அந்த ஹெஸ்புல்லா இறந்தவங்களுக்கு இறுதி மரியாதையெல்லாம் செலுத்துகிறாங்களா, அப்போ கூட்டத்தை பார்க்கணுமே, பெரிய கூட்டமாக இருக்குது. இவங்களுக்கு கூட ஆதரவலை அவங்க தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இனியும் பார்க்கலாம், நம்ம பொறுத்து என்ன நடக்க போதோ தெரியல. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அராக்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, டபுள் கேம் எப்போவுமே வெஸ்டர்ன் நாடுகள் பொறுத்த வரைக்கும் டபுள் கேம் விளையாடுறாங்க. உக்ரைனுக்கு ஒரு நியதி, காசாவுக்கு ஒரு நியதி, அதே போல தான் எங்களுக்கும். நீங்கள் என்னைக்கு நடுநிலையாக மாறுறீங்களோ அன்னைக்கு தான் அந்த உலகம் அமைதியாக இருக்குன்றாங்க. துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள் இஸ்ரேலினுடைய தனிப்பட்ட தேவைக்காக, நெதன்யாகுன்ற ஒற்றை மனிதனுடைய சுயநலத்திற்காக இன்று ஒட்டுமொத்த உலகமும் வந்து ஒரு பேனிக் மோடில் இருக்கும். எல்லா நாடுகளும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருந்தார். மனசு ஏன் திடீர்னு பொங்கி எழுந்து பேசுகிறாருன்னா, நேற்றுலேருந்து எங்கள் ஈரான் துருக்கி கூடிய கேஸ் அனுப்பலை, எங்களால் முடியாதுன்னு நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவங்களும் ஷார்ட்டேஜ் தான். ஏசிய நாடுகள்லேயே முதல் நாடு பிலிப்பைன்ஸ் அவசர நிலையை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
கம்ப்ளீட் லாக்டவுன், அதான் கொரோனா சமையல் தான் போயிருக்கும். இந்த சமயத்தில் பாருங்கள், குஜராத்தில் திடீர்னு நேற்று ஃபுல்லாக ஒரு பேனிக்கு, பெட்ரோல் டீசல் வராதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நாங்கள் பழையெல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டோம். யார் சென்னையில் சொல்கிறேன் நான். இன்றைக்கெல்லாம் இங்கே நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ தான் அந்த பக்கம் வந்து பயங்கரமாக சுற்றிட்டு இருக்காங்க. பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் பெருசாக பேனிக்லாம் இல்லை. அவசரமாக ஈரான்கிட்ட ஒப்புதல் போட்டு ஈரான் வந்து ரொம்ப சீக்கிரமாக அனுப்பிவிட்டு இருக்காங்களாம். அதுவும் சலுகை விலையில தான் கேள்விப்பட்டேன் நான். அதனால் நீங்கள் பெட்ரோல் டீசல்லாம் தட்டுப்பாடவே வராது. ஒன்லி நம்ம கால்குலேட் பண்ணுறது கேஸுக்கு மட்டும்தான். கேஸ் அண்டு ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் ஹீலியம். அந்த ஹீலியம் லிக்யூட் இருக்கு இல்லையா, மருத்துவமனைகளில் தேவைப்படும் இல்லையா, இது 3 தான் பயங்கரமாக பாதிக்க போகுது. பெட்ரோல் டீசல் ஸ்மூத்தாக ஈரான் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்கினதுனால அடுத்த 1 மாதத்துக்கு இந்தியாவுக்கும் ரிலையன்ஸ் குறிப்பாக ஜாக்பாட்டு அவங்களுக்கு. அதனால் பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது, எவ்வளோ சலுகை விலையில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதனால் நெதன்யாகு அவர்கள் மீது வந்து மிகப்பெரிய அளவுக்கு குறி வைத்திருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த நான் ஒரு புகைப்படத்தோடு நான் காட்ட விரும்புகிறேன். இந்த புகைப்படம் அமெரிக்காவுடைய USS ஃபோர்டு CVN-78 கிரீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றின தகவல்கள் இன்னைக்கு ப்ளூம்பெர்க் ஒரு சில தகவல்கள் கசிய விட்டுருக்கிறாங்க. அது என்னன்றது உங்களுக்கு அடுத்த பதிவில் உறுதி செய்கிறேன். நிஜமாவே ஈரான் நடத்திய தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை உள்ளே இருக்கக்கூடிய லாண்ட்ரி சைட்டில் எரிந்ததா அப்படின்ற ஆதாரங்கள் கிடைத்து விட்டது. எப்போவுமே மறைக்க முடியாது எந்த ஆதாரத்தையும். அதற்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். என்னதான் ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்கல் நிகழ்த்தினா கூட தொடர்ந்து ஏன் அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்குன்னா 2 புகைப்படங்களை வந்து காட்டியிருக்காங்க. அவங்க எல்லாமே ஒவ்வொரு மலை பிரதேசத்தில் அடியில் குறைஞ்சிருக்காங்க. இவங்க பங்கர் பஸ்டர் அடித்தா கூட 30 அடிக்கு மேலே அது பெருசாக தாக்கம் இருக்காது. ஆனால் அது ஒவ்வொன்றும் கீழே அடியில் இருக்கிறதுனால அவங்க பாதிப்பு இல்லாமல் தொடர்ந்து ஆயுதங்களை அமுத சுரப்பி மாதிரி திரும்பி தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது இவங்க நடத்துறது எல்லாமே வெளியில் வரும்போது அடிக்கிறாங்க, உள்ளே இருக்கக்கூடிய அமுத சுரப்பி இருந்துட்டு தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டே தான் இருக்காங்க. ஸோ மலை பகுதிகளை முழுமையாக அழிக்க முடியுமானா அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், வருகின்ற காலங்கள் ரொம்ப முக்கிய காலங்களாக இருக்கிறது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.